தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னையில் உணவு விநியோக ஊழியர்களுக்காக குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஓய்வறைகள் அமைக்கப்பட உள்ளன. முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் அண்ணா நகர், KK நகர், மயிலாப்பூர், தியாகராய நகரில் ஓய்வறைகள் அமைக்கப்பட உள்ளன. 600 சதுர அடியில் 20 அடி நீளம், 10 அடி அகலத்தில் குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த ஓய்வறைகள் அமைக்கப்படும். ஒரே நேரத்தில் 25 பேர் பயன்படுத்தும் வகையிலும் 20 இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் வகையிலும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உணவு விநியோக ஊழியர்களில் 10% பேர் பெண்கள் என்பதால் சென்னை மாநகராட்சி இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் திட்ட விரிவாக்க பணிக்கு 3000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தும் பணியை கைவிடக் கோரி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் கொட்டு மழையில் நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சிப்காட் அலகு 3 விரிவாக்க பணியை கைவிடக் கோரி மேல்மா உள்ளிட்ட 11 கிராம மக்கள் தொடர்ந்து 700 நாட்களுக்கு மேல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் கோரிக்கை மனுவை அதிகாரிகளிடம் அளித்தனர். காலை உணவு திட்டம் மாணவர்களின் பசியை போக்கும் திட்டம் மட்டுமல்ல, நாளைய தமிழ்நாட்டுக்கான வலுவான அடித்தளம் என தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உணவை ஆய்வு செய்த ஆசிரியர் செல்வ சிதம்பரத்தை கண்டு மகிழ்வதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டாலும் உங்கள் பகுதியில் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்படும் உணவின் தரத்தை ஆய்வு செய்தீர்களா என்று உயர் அதிகாரிகளிடம் கேட்பதை வழக்கமாக வைத்திருப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாகை கடலில் ஃபைபர் படகுகளால் உதயசூரியனை வரைந்து கலைஞர் பிறந்தநாளை திமுகவினர் கொண்டாடினர். மீனவர்களுக்கு முதலில் இலவச கான்கிரீட் வீடு வழங்கிய கலைஞரின் புகழை போற்றும் வகையில் நாகை மாவட்ட திமுக சார்பில் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகம் அருகே கடலில் படகுகள் மூலம் உதயசூரியன் சின்னம் உருவாக்கப்பட்டது. அப்போது கலைஞரின் புகழை பரப்பும் வகையில் திமுகவின் திட்டங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு படகில் சென்று கலைஞர் பிறந்தநாளை கொண்டாடினர். தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறைகளின் கீழ் சீரமைக்கப்பட்டு வரும் சாலைகள் குறித்து துணை முதல்வர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். சாலை பணிகளை செப்டம்பர் மாதத்திற்கு முன்னதாக முடிக்கவும், மழைக்காலங்களில் விபத்து ஏற்படுவதை தவிர்க்கவும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே 4 மகள்கள் இணைந்து தந்தைக்கு கோயில் கட்டி குரு பூஜை விழா நடத்திய நிகழ்வு அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வயது மூப்பு காரணமாக இருந்த தந்தை தங்கவேலுவிற்கு கோவில் கட்டிய அவரது மகள்கள் அப்பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திரு தங்கவேல் மணிமண்டபத்தை முன்னிட்டு நாங்கள் 5 பெண்கள் எங்கள் அம்மாவை சேர்த்து நாங்கள் சிலையாக எங்கள் அப்பாவை வடிவமைத்து இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி குரு பூஜையும் செய்துள்ளோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் உள்ள காமராஜர் காய்கறி அங்காடி அருகே கால்வாய் கட்டுமான பணியை நெடுஞ்சாலைத்துறையினர் தொடங்கினர். கால்வாய் கட்டுமான பணிக்கு இடையூறாக இருந்த அதிமுகவைச் சேர்ந்த மாயாண்டி என்பவரது பூக்கடை, கட்டடம் முன்பு இருந்த ஆக்கிரமிப்புகளை போலீஸ் பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றினர். மேலும் சாலை ஓரமாக இருந்த கடைகளை அகற்றியதாக கூறி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்போது பரவி வரும் கொரோனா வீரியம் குறைவாக உள்ள ஒமைக்ரான் வகை என்றும் மக்களிடையே யாரும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை நிகழ்ச்சியில் பேசிய அவர் கர்ப்பிணிகள், முதியோர்கள் முகக்கவசம் அணியலாம் என்று கூறினார். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்பு இருக்கிறவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போறப்ப முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கட்டாயமில்லை, நல்லது.
பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் எப்படி அழிவு பாதைக்கு சென்றதோ அதே போல அதிமுகவும் அழிவு பாதைக்கு செல்லும் என்று கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி அமைத்தால் மட்டும் திமுகவை எதிர்த்து வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார். இங்க துரதிர்ஷ்டவசமாக அதிமுக அவங்கள மிரட்டி பணிய வச்சுதான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில் சென்றதோ அதே நிலை தான் அதிமுகவுக்கும் இங்க வருங்கிறத நான் வருத்தத்தோட சொல்றேன். அதை தான் அமித்ஷாவும் கோடிட்டு காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆங்கிலேயர்களின் கல்வி புத்தக அறிவை மட்டுமே வளர்க்கும் என ஆளுநர் RN ரவி கூறியதற்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு, ஆளுநர் RN ரவியும் அதே ஆங்கிலேய கல்வி முறையில் தான் படித்து வந்ததாக தெரிவித்தார். நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள நூலக திறப்பு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆளுநர் பதவியை RN ரவி ராஜினாமா செய்வாரா எனவும் கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு ஆளுநர் அவர்களே புத்தக அறிவில் தானே படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த இப்போ புதிய கல்விக் கொள்கையில் அவங்க படிக்கலையே. அந்த 70 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிட்டிஷ் கல்வி முறை தானே. ஏன் நம்முடைய மாண்புமிகு ஆளுநருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கவர்னர் பதவி தானே. அது அந்த பிரிட்டிஷ்காரங்க பதவி வேண்டான்னு போடலாமே நம்ம மாண்புமிகு ஆளுநர் அவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே செங்குன்றம் கிராமத்தில் பொதுச்சாலை அமைந்துள்ள இடம் தன்னுடையது என தனிநபர் ஒருவர் உரிமை கொண்டாடும் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைந்து தீர்வு காண்பதாக வட்டாட்சியர் அளித்த உத்தரவாதத்தை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. எங்களுக்கு அவங்க பண்ணி தரேன்றதுனால நாங்க இந்த உண்ணாவிரதை இன்னைக்கு மட்டும் தான் விடுறோம். ஆனா பண்ணி தரலன்னா இது மறுபடியும் தொடரும். நான் கண்டிப்பா எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.